ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 9, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் வந்து சாராட்ட வந்து வருண் பேசிகிட்டு இருக்கான். இதுமாரி நான் வெண்ணிலாட்ட பேசிட்டேன், அவள் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. சாரா சொல்கிறா, இன்னும் அவளை நம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லவும், அவள்கிட்ட நான் பேசிட்டேன், அவன் நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். உடனே எப்போ பார்த்தாலும் நீ வருண் வந்து வெண்ணிலாவை ரொம்ப நம்புகிறான் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா அப்படின்னு கத்திட்டு ஃபோனை வச்சிடுறா. இங்கே வந்து வெண்ணிலாவை தேடுறான் வருண். வெண்ணிலா வந்து அங்கே ரூமில் இல்லைன்னு சொல்லவும் வெளில வந்து வெண்ணிலா எங்கன்னு கௌதம்கிட்ட கேட்குறான். கௌதம் வந்து ஏன் வெண்ணிலா உள்ளே தானே இருந்தா, எங்கடா அப்படின்னு கேட்கவும், நான் வெண்ணிலா எங்கன்னு தெரில, நான் வெளில போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளில போகிறான். வான்மதி வந்து கௌதம்கிட்ட சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் உங்கள் தம்பிக்கு வந்து என் தங்கச்சி கூட வந்து பிரச்சனை பண்ணதே பெருசாக வேலையாக இருக்குது, இப்போ என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரில, என் தங்கச்சியை காணுன்ட்டு இவர் தேட்டு போகிறாரு, வெண்ணிலா எங்கே போனா, அவளை ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கௌதம்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. உடனே எல்லோரும் வராங்க உள்ளேருந்து வந்து, என்ன ஏன் இங்கே நின்றுருக்கீங்க கேட்கவும், வெண்ணிலாவை காணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. என்ன வெண்ணிலா காணுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. எங்கே போனா வெண்ணிலா அப்படின்னு கேட்கவும், வெண்ணிலாவை காணும் அப்படின்னு வந்து வான்மதி சொல்கிறா. வேணும்னே தான் சொல்கிறா, நடிக்கிறாவ. உடனே கௌதம் சொல்கிறான், வெண்ணிலா வரும் 2 பேரும் வாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க வந்து வெண்ணிலாவை தேடி போகிறான். வெண்ணிலா ரொம்ப நேரம் நடந்து போயிட்டே இருக்கா. அப்போதைக்கு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்கா. ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் வந்து ஈன்னு சிரிச்சிட்ருக்கான். அதை பார்த்து பயந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறா. அப்போ வந்து தேடிட்டு வரான் வருணை பார்த்துட்றா. உடனே எங்கே போனேன், எல்லோரும் வீட்டில் தேட மாட்டாங்களா, நீ பாட்டுக்கே கிளம்பி வந்துட்டு அப்படின்னு கேட்கவும், நீங்கள் தானே உங்கள் வாழ்க்கை விட்டு நான் போக சொன்னீங்க, நான் எங்கேயாச்சும் போகிறேன்னு சொல்லவும், இதே மாதிரி நீ சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நீ நடிச்சின்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் எங்கள் வீட்டிலே பர்மனெண்ட்டாக டேரா போட்டுடலான்னு யோசிச்சுட்டு இப்படிலாம் நடிக்கிறியா, நடிக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறான். நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் தானே என்னை வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டே வெளில போக சொன்னீங்க, அதான் நான் போகிறேன் அப்படின்னு நான் போகிறேன் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்கிறா. உடனே வரும்னு சொல்கிறான், நீ எங்கள் வாழ்க்கையை விட்டு போனா எங்கள் அம்மாவே உன்னை வெறுத்து வீட்டை விட்டு வெளில அனுப்பணும், அவங்களே உன்னை வந்து வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லணும், அது மாதிரி நீ எங்கள் அம்மாட்ட நடந்துக்கணும், இனிமேல் அவங்களே உன்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்கிறான். அது என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. நீ வந்து இனி தானே சொல்கிற என் மேலே உயிரே வச்சுருக்கன்னு, அப்போ நீ செஞ்சு தான் ஆகணும் இந்த உயிருக்காக அப்படின்னு சொல்லவும், நான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்க வருண், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வரா. எல்லோரும் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க முழிச்சிட்ருக்காங்க. ஒரே கௌதம் செய்கை காமிச்சு வாக்கிங் போன மாதிரி சொல்கிறான் ஆக்ஷன் பண்ணி. அவங்களும் சொல்கிறாங்க, இதுமாரி வாக்கிங் தான் போனேன்ட்டு வருன்னு சொல்கிறான். உடனே வெண்ணிலாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அண்ணாமலை வந்து வருண் செய்கை காமிச்சதெல்லாம் பார்த்துட்றா. இந்த நேரத்தில் எங்கே போனீங்க என்கிட்ட சொல்லாமல் இனிமேல் வெளில எங்கேயும் போகக்கூடாது, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, இனிமேல் நீங்கள் நைட்டில் வெளில போகக்கூடாது என்கிட்ட சொல்லாமன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் உள்ளே போகிறாங்க. வருணை கூப்பிட்டு, வருண் நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. இல்லை சித்தி, நான் எதுவும் மறைக்கலை அப்படின்னு சொல்லவும், சரி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. வெண்ணிலா வந்து ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. வருண் வந்து அவன் பெட் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து வெண்ணிலா வந்து வளர்றா அவளே அறியாமல். என்னன்னா, நான் வந்து வருண் என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீங்களும் என்னை விருப்பப்படுறீங்கன்னு நினச்சி நீங்களும் என்னை கல்யாணம் பண்ணிங்க ஆசைப்பட்றீங்கன்னு நினச்சி நான் சம்மதித்தேன் அந்த கல்யாணத்துக்கு, இல்லாட்டினா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன், நான் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்க மாட்டேன், நான் உங்கள் வாழ்க்கையை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வளரிட்டுருக்கா. இவனும் வந்து அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். நீங்கள் எல்லாமே சொன்னது எல்லாமே என்ன நினச்சி தான் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு நினச்சி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வளரிட்டுருக்கா. அவனும் அதெல்லாம் காதில் வாங்கி ஃபீல் பண்ணி அவனும் யோசிச்சுட்ருக்கான். உடனே அவளுக்கு குளிர் மாதிரி குளிருது. அப்போதைக்கு போகிற போத்தி விட்டுட்டு போயிடுறான். மறுநாள் வந்து அண்ணாமலை வந்து சாமி கும்பிட்டுட்டு எங்கே யாரையும் காணும் அப்படின்னு தேடிட்டே போகிறாங்க. ஃபுல்லாக யாரும் காணும். அப்போது எல்லோரும் ரூம்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இவங்க லைட்டு போடுறாங்க. எல்லாருமே ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி பூலாம் அவங்க மேலே தூவுறாங்க. உடனே தேங்க்யூன்னு சொல்லி எல்லாத்தையும் பூ வாங்கிக்கிறாங்க அண்ணாமலை. அப்போதைக்கு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. எங்கே வெண்ணிலாவை காணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. வெண்ணிலா காலிலேருந்தே காணும், எங்கே போனான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கௌதமோட அம்மா சொல்கிறாங்க. உடனே வான்மதி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறா. இதான் நீங்கள் எல்லா கூடயும் சேர்ந்து கொண்டாட போட லாஸ்ட்டு பர்த்டே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே
அண்ணாமலைகிட்ட கை கொடுத்துட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்றா இருக்கும் போதே அப்போ தான் வெண்ணிலா உள்ளே வரா. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே வருண் அப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன நாள்னு தெரியாதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும், இன்றைக்கி எப்பயும் போல் புதன்கிழமை தானே அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா, இன்றைக்கி அண்ணாமலையோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம் அம்மா. உடனே ஹாப்பி பர்த்டே அத்தை அப்படின்னு சொல்கிறா. எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. அண்ணாமலையும் வந்து ஆச்சரியம் பார்க்குறாங்க. வருணோட அப்பாவும் இது நம்ம வெண்ணிலாவா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் பார்க்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி என்னது வெண்ணிலா போகிறா, அண்ணாமலையோட பர்த்டேன்னு தெரிஞ்சுமே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது அருவி சொல்கிறா, அண்ணி வந்து இதோட பெரிய சர்ப்ரைஸாக இந்நேரம் அவங்க வச்சுருப்பாங்க ஏதாச்சும் அம்மாவுக்கு, நம்மள்ட்ட பொய் சொல்கிறாங்க போல இருக்கு, பெரிய சர்ப்ரைஸாக அம்மாவுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலையும் பார்த்து சிரிக்கிறா. இவளை வெண்ணிலா வந்து இது மாதிரி போகிறத நோட் பண்ணிவிட்டு வான்மதியும் இது என்ன புதுசாக நடிக்கிறாளே வெண்ணிலா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. போய் கிச்சனுக்கு போய் அழுகுறா. அத்தை, நீங்கள் எனக்கு வந்து எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க, உங்கள் பர்த்டே வந்து நான் தான் முன்னே எடுத்து நடத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்கள் கண்ணில் அந்த ஏக்கத்தை கூட நான் பார்த்தேன், ஆனால் என்னால் முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போ எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.